கைஸ் நம்ம கிளம்பிட்டோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலைல மணி 8 o'clock ஆயிடுச்சு. நான் ஒரு 7:30 கிளம்பலாம்னு நினச்சேன். ஆனால் மணி வந்து 8 o'clock ஆயிடுச்சு. வண்டி கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக டெம்பரேச்சர் கொஞ்சம் ஒரு டெம்பரேச்சர் நார்மலாக இல்லை, ஆனால் 2 கோடு தான் இருக்குது காட்டுது. பரவாயில்ல, போக போக சரியாயிரும். சரி, அதனால் கொஞ்சம் நானே கிளம்பிட்டேன். அதிரப்பள்ளி டு கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கிறேன். அந்த காரில் ஒயிட் ஸ்மோக் பனிக்கு வருதா இல்லை எப்படி வருதுன்னு தெரியலங்க, ஆனால் ஒயிட் ஸ்மோக் வருது. நாங்கள் பார்த்தியா அந்த காரில் இது பனிக்காரில் அது எப்படின்னு தெரியல, வெள்ளை வெள்ளையாக புகை வருது பாரு. தெரிலங்க அது என்னன்ட்டு. சரி, நம்மளும் வால்பாறை சிட்டி தாண்டிட்டோம். சரி, தாண்டலைங்க, இப்போ தான் சிட்டிக்குள்ளேயே வரோம். இருங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 hours காட்டுது. ஆனால் கண்டிப்பாக டைம் ஆயிருந்தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம அதில் வந்து ஒரு 50-45க்கு மேலே ட்ரைவே பண்ணவே முடியாது அதில். அதுதான் அதில் ஒரு பெரிய நமக்கு ஒரு மைனஸ் இல்லை, அது நல்லது தாங்க பொறுமையாக போகிறது. என்னோட என்னன்னா பெட்ரோல் அடித்தேன். அந்த அண்ணன் வேறு டேங்கை நல்லா ஃபுல் பண்ணிட்டாருங்க. மேலே திரும்ப நான் போதுனே அப்படிங்கிறேன், இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டாரு. எனக்கு அது வேற பயமாக இருக்குது. நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன், எம்டியிலேருந்து பெட்ரோல் மேலே மூஞ்சில தெரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. ஒன்றும் ஆகாதுங்க, பார்த்துக்கலாம். நம்ம தலையை அப்படிலாம் நம்மளை கைவிட மாட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலே குடிச்சிருங்க பெட்ரோலு. இது நம்மளால அவ்வளோலாம் ஹில் ஸ்டேஷனில் மைலேஜ் வந்து ஓரளவுக்கு தான் தரான்னு நினைக்கிறேன். நான் மைலேஜும் செக் பண்ணவே இல்லை, அதனால் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. பரவாயில்லங்க, யாரும் மழை எதுவுமே இல்லை, மழை இல்லாமல் இருக்குது. அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது, அப்படியே சில்லுன்னு கிளைமேட்டு, வெயில் சுற்றி பார்க்குற கிளைமேட்டுங்க கரெக்டாக. இப்போது கண்டிப்பாக வால்பாறைக்கு யாராவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வரலாம், மழையே கிடையாது. நானும் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நிறையா மஸ்ட் இருக்கும், காட்டு அந்த மாதிரி போகலான்னு நினச்சேன். ஆனால் எங்கங்க குளிரில் எந்திரிக்கவே முடியல என்னால், சரியான குளிரா, அதனால் எந்திரிக்க கூட முடியல நம்மளால. செம்மையாக இருக்குங்க. போயிட்டு கொஞ்சம் டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அதான் நல்ல கடையாக பார்த்துட்டு, நல்ல கடைலாம் கிடைக்கிற கடையில் டீ குடிப்போங்க, நல்ல கடைலாம் இல்லை. நல்லா சில், எப்படின்னா வெயில் அடிக்குது ஆனால் சில்லுன்னு அந்த சாரல் மாதிரி காற்று மேலே அப்படியே பட அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ பக்கத்துலேயே ஒரு ஆறு போகுது, ஒரு இது மாதிரி நல்லா இருக்குது. ரோடு பக்கத்துலேயே ஒரு அது என்னது ஓடப்பையா நதிவாங்கலாம், அது கரெக்டாக. எனக்கும் ஆனால் அந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நானும் இதில் போனதில்லை, காரில் போயிருக்கேன், ஆனால் பைக்கில் போனதில்லை. அதான் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் பைக்கில் போகல, பைக்கில் ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம். ஆனால் நானும் அதுக்குன்னு போகும்போது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் யார்ட்டே வாங்கிட்டு வந்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த வண்டியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுன்னு தான் நான் வாங்கிட்டேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் ஒரே ஒரு என்னன்னா அண்டர் சேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. டவுன்ஸ் கிளியர்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், அதுதான் ஒரு பிரச்சனை. எப்படின்னா லைட்டாக ஒரு பின்னாடி கொஞ்சம் நல்லா ஒரு ஹெவியான ஆள் உட்காந்துட்டு டிரைவர் பண்ணாங்கன்னா ஓகே இது டிரைவர் பண்ணாங்கன்னா அடியில் இடிக்க ஆரம்பிச்சிடும், அதுதான் ஒரு பிரச்சனை. பின்னாடி இப்போ ஒரு வெயிட் ஆனாலும் 2 பேர் உட்காந்தாங்கன்னா லைட் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கில், ஒரு மீடியமான ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினோம்னா அடியில் இடிக்க ஆரம்பிச்சிருது. பாருங்க, தெரியுதா வீவு சுத்தி தேல, அதுவும் அந்த மழை தான் செம்மையா இருக்கு. இருங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா என் தம்பிக்கு நேற்றுலேருந்து ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு இருந்தான், எடுத்ததுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன்.
நம்ம சாப்பிட்டுங்க. சும்மா அதிகமாக சாப்பிடல, ஆளுக்கு சும்மா 2 தோசை சாப்பிட்டேன். ஏன்னா லாங்கில் போகும்போது இருக்கும்ல. இப்போ கரெக்டாக நமக்கு டைம் எத்தனைனா டைம் வந்து 9 o'clock ஆக போகுதுங்க. இதுக்கப்புறம் செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டில் வண்டி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கே இங்கே போகிற வழியில் தான் சம்திங் இருக்கும். அங்கே வெயில், இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 அடி எடுத்து வச்சா வெயில், உள்ள ஃபுல்லாக குளு 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 குளுன்னு இருக்குது இந்த சைடு. ஓ, இதெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங். ஆமாம், இது திருப்பி வளரும்னு நினைக்கிறேங்க. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைமோ இந்த மாதிரி வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே வெட்டியிருக்காங்க இந்த சைடு. ஆஹா, ஒன்றாலே. ஆனால் லைட்டாக நேரம் எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப மழை வரக்கூடாது. லைட்டாக மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக சக்க 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 சக்கன்னு வந்துச்சுன்னா ஆஹா, இந்த வியூ பாருங்க உண்மையாலுமே. ஆனால் இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுது தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெருசுலாம் தெரியும், ஏதாவது சின்னதாக இருந்தால் தான் தெரியாது. கார்னிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா நமக்கு ஓகே. கொஞ்சம் விட்டு இப்படி அப்படின்னு ஆடணும்னா மாட்டிக்கிறோம். எனக்கு ஆனால் இங்கே போன டைம் வரும்போது எனக்கு இங்கே ஒரு ஃபேவரட் பிளேஸ் ஒன்று பிடிச்சிருந்துச்சிங்க. நான் காட்டுறேன். ஆனால் செம்மையாக இருக்கும். அங்கே பசங்கள்லாம் ஃபுட்பால் விளாண்டுட்டு நல்லா மாஸ் பண்ணிட்டு நல்லா இது பண்ணுவாங்க. இது டேம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் அந்த டேமா இல்லை ஏரியா? இது ஏரின்னு நினைக்கிறேங்க. இது இல்லை டேம்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போங்க முன்னாடி என்னன்னு பார்ப்போம். முன்னாடி டேம் இருந்துச்சுன்னா அது டேமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. செம்மையா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இந்த ஃபீலு தண்ணி உடனே மழை, இந்த சைடு வீடு, இங்க பாருங்க தீவு மாதிரி குட்டியா. இதெல்லாம் அந்த காலத்து டீ கடை மாதிரி விண்டேஜ் மாடல் பைக்ஸ் இருக்கும் தெரியுங்களா? அந்த நம்ம RX ஒரு ராஸ் ஜூட் அந்த மாதிரிலாம் இங்கே நிற்கின்னு வச்சு நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கும். டீ குடித்தோம்னா அந்த விண்டேஜ் சாங்லாம் போட்டோம்னா சும்மா மாசாக இருக்கும். புல்லட் ஒன்று நிற்கிது. இது விண்டேஜ் மாடல் இல்லைங்க, நியூ மாடல் தான். லைட்டாக அழுக்காயிருக்கு. ட்ராவல் பண்ணும்போது டஸ்ட்டு பண்ணுங்களா அந்த மாதிரி ஆகிருக்கு. நிறைய வண்டி நிற்கிது இங்கே. பாருங்க மாடு எங்கே நின்று மேயுதுன்னு. செம்மையா வியூ நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. நான் பரவாயில்ல நான் எதிர்பார்த்தது வேறு, ஒரு வேளை மழை வருமோ. ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி மோகர் அந்த பின்னாடி வர மர்காடு இல்லைங்க, அந்த பிளாஸ்டிக் மர்காடு தண்ணி அடித்தா அந்த மேலே அது இல்லை. நான் பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஒரு வேளை அடிச்சதுன்னா என் தம்பி காலி. என் தம்பி மேலே ஃபுல்லாக சேரடிச்சிடும், பேகு எல்லாமே சேரடிச்சிடும். ஆனால் எனக்கு இன்னொன்று என்னன்னா, அதிரப்பள்ளியில் அங்கே அந்த ஃபாரஸ்ட்டில் மேபி மழை பெய்யுமான்னு லைட்டாக பயமாக இருக்குது. பார்ப்புங்க, வராது நம்பிக்கை வைப்போம். கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும், பார்க்கலாம் எப்படின்னு. மழை வந்துட்டா மட்டும்தான் எனக்கு சங்கட்டம். நேற்று ஆனால் நம்ம நேற்று விழாவில் வந்து யானை பார்த்தாங்க. ஆனால் அந்த வீடியோ எடுக்கலைங்க. நான் ஜூம் பண்ணால் இதில் ஒன்றுமே தெரியல. இதில் அது இருக்கிற மாதிரியே தெரியல இந்த கோபுராவில். சரி, அதனால தான் இனிமேலாம் வந்துச்சுன்னா நான் மொபைல் கேமராவில் எடுத்துடுறேங்க. மொபைல் கேமராவில் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த வீடியோவிலேயே வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். எனக்கு அதுக்கப்புறம் ஆனால் இங்கே நம்ம இங்கே தண்ணி நல்லா தெளிவாக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஒரு நம்ம வால்பாறையில் தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஃபுல்லாக இந்த சைடு மட்டும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, அங்கேருந்து இது வரையுமே.
எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி தான். அவங்க நம்ம மேப்பில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, டேமு தாங்க, சோலைநல்லூர் டேமுங்க. இது வரையும் இருக்கு, இது வரையும் இருக்குங்க. நம்ம இப்போ இங்கே தான் போயிட்டு இருக்கிறோம், அது வரையும் இருக்கு தண்ணி. நம்ம பாருங்க, போன டைம் இங்கே வரும்போது தான் ஃபுட்பாலு வாலிபால் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தண்ணி நிற்கிது. நான் இந்த ஸ்பாட்டு தான் சொன்னேன், அழகாக இருக்கும். மேலே இந்த பாலை கிராஸ் பண்ணும்போது அப்படியே உள்ள ஃபுட்பாலு இந்த மாதிரி வாலிபால் கிரவுண்ட்லாம் இருக்கும். தண்ணி வந்ததும் இப்போ எல்லாம் இதாகிடுச்சு. தண்ணி ஓடுதுங்க, உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல. சரிங்க, வரேன். தண்ணி நல்லா அழகாக ஓடிக்கிட்டு இருக்குங்க, கிறிஸ்டல் கிளியராக போயிட்டு இருக்குது. நல்லா இருக்குது தண்ணி. அதனால் மழை பெஞ்சனால தண்ணி நல்லா ஃபுல்லாக நிற்குதாட்டுக்கு. அங்கே வருங்க, செம்மையாக இருக்குது தண்ணி. நல்லா குளிச்சிட்டு இருக்காங்க. தம்பி ஜாலியாக நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். நான் சொன்ன கிரவுண்டு இதுதாங்க. நான் இது இந்த பாருங்க, வாலிபால் கோர்ட் தெரியுது. அதேமாதிரி போன டைம் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தாங்க நிறையா பசங்க. தண்ணி நிறையா ஆயிடுச்சுனால இப்போ யாரும் இல்லை போல. செம்மையாக இருந்துச்சுங்க. நான் போன டைம் வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் விளாண்டுட்டு எல்லாம் எப்படின்னா அந்த பில்லு பச்சை சேடு இருந்துச்சு, அதில் ஃபுட்பால் விளாடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. சரிங்க, நான் செக் போஸ்ட் போயிட்டு நானும் இந்த வார்த்தையை எத்தனையோ டைம் சொல்லிட்டு வேற எடிட் வேலை எடுக்கிறேங்க. நானும் சரி இடம் செக் போஸ்ட் போயிடலான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது நல்லா இருக்கா, அப்போ அது கண்டிப்பாக விளாக் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. என்னால் கண்டிப்பாக நான் எடிட்டில் எடுத்துருவேன். செம்ம தண்ணி, சரியான தண்ணி. அதிரப்பள்ளி போயிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் போகலாம். சரி, அதான் நம்பர் போயிட்டு முன்னாடி இல்லைங்களா, அதான் கேட்டேன். சரி, சப்போஸ் பிடிக்கிறாங்களா? ஏன்ட்டே இல்லை, பிடிக்க. சரி, ஓகே.